எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு அருமையான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக சிக்கன் வச்சு குழம்பு, பிரியாணி இல்லைனா ஒரு ஃப்ரை அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சிக்கன் ராப்ஸ். சிக்கன் லவர்ஸ்க்கு இது ஒரு டிலைட்டுன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ராப்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள் போடுறேன். அடுத்து 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் இடித்த இஞ்சி, 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. 1/2 எலுமிச்சை சாறு ஊற்றுங்க. உங்ககிட்ட எலுமிச்சை பழம் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊற்றி அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனோட மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து சிக்கனை 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துருங்க. சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு, செக் பண்ணலாம். பாருங்க, சிக்கன் பர்ஃபெக்டாக வெந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு ஒரு இண்டிகேஷன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஸ்பைசி மேயோனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மேயோனைஸ் போடுங்க. நீங்கள் எக் இல்லைன்னா எக்லெஸ் மேயோனைஸ் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா இங்கே இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். ஸ்பைசி மேயோனேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ராப்பை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ரெடிமேட் டோட்டியா வாங்கி வச்சுருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மேலே மெலிசா கட் பண்ண வெங்காயம் போடுறேன். கொஞ்சமாக மெலிசா கட் பண்ண குடமிளகாய், அப்புறம் விதை இல்லாமல் கொஞ்சமாக மெலிசா கட் பண்ண தக்காளி போடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ்பர்க் லெட்டஸ் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேருங்க. அடுத்து வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபில்லிங் வைக்கிறது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே ஸ்பைசி மேயோனைஸ் ஊற்றி ராப் பண்ணுங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு குத்தி வைங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. காய்கறி அப்புறம் சிக்கனோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இந்த சிக்கன் ராப்ஸை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி செய்யுங்க. செஞ்சதும் உடனே சர்வ் பண்ணுங்க. சிக்கன் ராப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ இது ஒரு நல்ல லைட் மீல்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.